மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய ஒரு நாள் இந்த நாள். அதில் என்னுடைய குடும்பத்தோடு வந்து என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றியிருக்கின்றேன். நான் மட்டுமல்ல, அனைவரும் இதை ஆற்றிட வேண்டும். நீங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக குரல் கொடுத்தால் மட்டும் பத்தாது. வாக்குச்சாவடிக்கு வந்து உங்களுடைய வாக்கு என்று வரும்பொழுது 100% இருந்திட வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய வாக்கினை நீங்கள் செலுத்திட வேண்டும். கொஞ்சம் நேரம் கழித்து போய்க்கலாம், 2 மணி நேரம் கழித்து போகலாம் இல்லாமல் முதல் கடமையாக அந்த கடமையை ஆற்றிட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன். மூன்றாவது முறையாக தேர்தலை சந்திக்கிறீங்க. இந்த முறை உங்களுக்கு கிடைச்ச புதிய அனுபவம் 2016 அனுபவம். எதுவுமே தெரியாமல் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கண்டஸ்டாக வந்தபொழுது தொகுதியை பற்றி முழுவதும் அறியாமல் என்னை உள்ளே அழைச்சிட்டு போனது எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் தான். அந்த அனுபவத்தின் காரணமாக 2021 நான் ஓட்டு கேட்க போகும்போது சில இடங்களில் என்னை வழிமறிச்சுக்கிட்டு இந்த இது சொன்னீங்களே என்னது செய்யாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு என்கிட்ட வந்து உரிமையாக குரல் கொடுத்தார்கள். 2026 நான் போகும்போது என்னை வழிமறித்து யாரெல்லாம் குரல் கொடுத்தாரோ அவங்களே என்னை கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போய் சொன்னதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கண்ணே அப்படின்னு சொன்ன அனுபவம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லா இடத்துக்கும் போகும்போது நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இந்த 15 நாளில் நான் என்னுடைய கேன்வாசிங்கில் 20க்கு ஒரு 32 மனுக்கள் வந்திருக்கு. 32 மனுக்களுமே எப்படி வந்தது என்று சொன்னால், முதல்ல நான் செஞ்சதுக்கு நன்றிகள்னு சொல்லி எல்லா திட்டத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த 3 கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது தம்ஸ்அப் காட்டுறது, கை காட்டுறது, அவ்வளோ மகிழ்ச்சியோடு அதை வெளிப்படுத்தின விதம் உள்ளபடியே பெருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தனாக இருக்கிறதும் எனக்கு ஆசைப்பட்டேன். அது ஓரளவுக்கு நிறைவேற்கின்று தான் பார்க்குறேன். மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னுடைய தாய் வீடாக இருக்கக்கூடிய துரும்ப தொகுதி மக்களுடைய அந்த நல்ல தீர்ப்பு அவங்க மகேஷனுக்கே போகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டிருக்கீங்க, கடுமையான உழைப்பும் செலுத்திருக்கீங்க. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? தமிழகம் முழுவதும் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ சீட்டுகள் பெறுவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பணிகள் தான் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்பொழுது எங்களுக்கான அந்த முகமலர்ச்சியான எழுச்சியான வரவேற்பை கொடுக்கதே பார்த்திங்கன்னா பெண்கள் தான். உங்களுக்கே தெரியும், பெண்கள் அதிகமாக யாருக்கு எந்த இயக்கத்திற்கு மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அந்த இயக்கம் தான் ஆட்சிக்கு வரும் என்பதை பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியதான் எல்லாருமே. அந்த விஷயத்தில் பெண்கள் சார்ந்திருக்கின்ற அந்த விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கார். அந்த திட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலிக்கதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. கருத்து கணிப்பெல்லாம் பல கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் கடந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் சொன்ன மாதிரி வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகாவோட தலைவர் விஜய் போட்டியிடுறாரு. அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய எம்எல்ஏ இனிகோ எதிராஜ் அவர்கள் இந்த 5 வருஷத்தில் ஆற்றியிருக்கின்ற பணி மக்களுடைய இன்பத் துன்பங்களை கலந்து கொண்டது. சட்டமன்றத்திலே தொகுதி மக்களுக்காக உரையாற்றியது. எந்த சந்தில் எந்த பிரச்சனை அதை எப்படி தீர்த்து வைக்க வேண்டும், எங்கே சாக்கடை பிரச்சனை இருக்குது, எங்கே குடிதண்ணீர் பிரச்சனை இருக்குன்னு இப்படி பார்த்து தீர்த்து வைத்தவர். முழுமையாக தொகுதியை அறிந்தவர். ஒவ்வொரு பகுதியாக போய் நின்று தொகுதியை அறிந்தவர். அதுக்கான வேலை செஞ்சுருக்காரு. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்க்கு என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் பணியாற்றினீங்கன்னா உங்களை தோளில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நீங்கள் பணியாற்றவில்லை என்று சொன்னால் உங்களை வந்து அக்னாலஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் அண்ணன் இனிகோ எதிராஜ் அவர்கள் அவருடைய உழைப்பு அந்த முழுமையாக அவராக இருந்தாலும் சரி, எங்கள் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அண்ணன் இந்த ஏரியாவில் இது செஞ்சு தரணும்னு சொல்லி பண்ணதன் காரணமாக ஒரு மிக பிரகாசமான ஒரு வெற்றி என்பது அண்ணன் இனிகோ எதிராஜ் இருக்கிறதாக நான் பார்க்கின்றேன். தேங்க்யூ.